தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து தவிர்க்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆளுநர் அவர்கள் நம்மளோட தமிழ்நாடு நிர்வாகத்தை அவரோட கையில எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. ஏன்னா 12ஆம் வகுப்பு முடிவுகள் இன்னைக்கு வெளியே வந்தது. அஃபிஷியலா ரிசல்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அந்த ரிசல்ட் ஆளுநர் தலையீட்டுக்கு பிறகு தான் வெளியிடப்பட்டது. புது அரசு பொறுப்பேற்ற பிறகு மாணவர்களோட ரிசல்ட்டை வெளியிடலாம் அப்படி மாதிரி இருந்தாங்க. ஆனா மாணவர்களோட நல்லதுக்காக அந்த ஒரு நடவடிக்கை நான் மேற்கொள்றேன்னு ஆளுநர் அவர்கள் வற்புறுத்தி அந்த ரிசல்ட்டை வந்து வெளியே விட்டுருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அது ஸ்டூடெண்ட்ஸோட பெனிஃபிட் தான். ஆனா அது நிர்வாகிய நடவடிக்கையிலே ஆளுநர் தலையிடுற வகையில இருந்த மாதிரி தான் ஒரு விஷயம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆளுநர் ஆட்சி தமிழ்நாட்டில் வரக்கூடாதுங்கிற காரணத்தினால தான் நாங்க தாவேகாவுக்கு ஆதரவா தரோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலி ஆளுநர் ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வரப்போறது கிடையாது. விஜய் அவர்கள் நம்மளோட தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவியேற்க உள்ளார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.